சார் இப்போ டாக்ஸ்னு பார்த்தோன்னா 3 வகையில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு தனி மனிதருக்கு ஒரு சேலரி எம்ப்ளாயிக்கு இருக்குது சார். முதல் முறையில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்டே இப்போ மாறுது. 1 April 2026 நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வருது. அது வரத்துக்கு என்ன சேஞ்ச்னா, இப்போ இருக்கிற ஆக்ட் வந்து 1961 வந்த ஆக்ட். 60 வருஷம் கழிச்சு கூட ஒருத்தரால் ஒரு புக்கை எடுத்து ஒரு அட்வொகேட் லாயராலே எடுத்து அந்த ஆக்டை எண்ட் டு எண்ட் படித்தா புரியறது கிடையாது. அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் போடுது, நிறையா இன்டர் ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறையா queries கேஸ் லாஸ் வருது. அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுது? ஒரு 200 செக்ஷனை கம்மி பண்ணி ஒரு புது ஆக்ட் வந்து 1 Aprilலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து நிறையாவே சிம்பிளிஃபை ஆகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு எடுத்து படிக்கணும், எல்லாத்துக்கும் வந்து ஒரு கன்சல்டண்ட்டை போக வேண்டாம், ஒரு ஆடிட்டர் போக, நம்மளுக்கே புரிஞ்சுண்டு அறிஞ்சு நம்ம பிளான் பண்ணலாம் ஃபினான்சஸ். அது ஃபர்ஸ்ட் வகை. செகண்ட் வந்து அதான் நானுமே கேட்கணும்னு நினச்சேன். ஏப்ரல் 1லேருந்து புது வித வருமான வரி கணக்கு ஒரு கொண்டு வர போறேன்றாங்க. அதுல என்ன புதுசா இருக்க போகுது? இது வரைக்கும் இல்ல சார். புதுசா இருக்க நடைமுறையில இருந்து முதல் முறையாக ஒரு 200 செக்ஷன்ஸ் குறையுது சார். அது வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷன் வந்தது. எந்த செக்ஷன் என்ன இன்கம் டேக்ஸ் ஆகுது, பல டவுட்ஸ் இருந்தது. இப்போ ரொம்பவே அந்த லாங்குவேஜே சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் எடுத்து படித்தீங்கன்னா ஃபுல் புக் படித்தா உங்களுக்கு புரியும் இதுதான் இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இன்கம் டேக்ஸ் வந்து அப்படி இல்லை இந்தியாவில் இப்போது. ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண பார்க்குறாங்க. நிறையா வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இரலவெண்ட் ஆகுது, இப்போ காலத்துக்கு மாறுறது. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் ஆகி வருது. ஃபண்டமெண்டலாக என்ன இன்கம் டேக்ஸ் ஆகிறது வந்து ஒரே இன்கம் தான். அதில் வந்து பெரிய மாற்றங்கள் கிடையாது. பட் சிம்பிளிஃபிகேஷனுக்கு எய்ம் இல்லை. அந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்றது இந்த நான் புரிதலுக்காக கேட்குறேன். பொதுவாக இப்போ நான் ஒரு டாக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு ஆடிட்டரை யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் நான் பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க கொண்டு வர இந்த சிம்பிளிஃபிகேஷனால இதை நானே படித்து நானே செஞ்சுக்க முடியும் அப்படியான சூழல் வருமானு கேட்குறேன். அங்கே தான் இந்த பட்ஜெட்டில் 2வது அமெண்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வராங்க. இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் எவ்ரிதிங் இஸ் பீங் சிம்பிளிஃபைட் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நீதி அமைச்சர். அப்படின்னா நம்ம ஆக்ட் மட்டும் சிம்பிளாக இல்லாமல், முன்னாடி ஆக்ட் சிம்பிளாக இருந்தால் கூட ஃபார்ம் ஃபைல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆடிட்டர் தான் போகணும். ஏன்னா பல இருக்கும். 2025லேயே ப்ரீஃபில் பண்ணாங்க. நிறையா வந்து டெக்னாலஜி வச்சு அட்வான்ஸ் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபார்ம்ஸை வந்து அடுத்த மாதத்தில் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்ட் மட்டும் சிம்பிளிஃபை இல்லாமல் கம்ப்ளைன்ஸையுமே சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 3வது வந்து உங்கள் ரிட்டர்ன் ஃபைலிங் வந்து ஸ்டாகர் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயி, உங்கள் சம்பாத்தியம் வந்து ஜஸ்ட் சேலரி இன்ட்ரெஸ்ட்னா July 31 தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அது கண்டினியூ ஆகுது. பட் சப்போஸிங் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து டைரக்டராக இருக்கீங்க, ஒரு ஃபர்மில் பார்ட்னர் இருக்கீங்கன்னா அது வந்து இப்போ 31 August, ட்ரஸ்ட்டுக்கு 31 August. ஸோ அதுமாரி ஸ்டாகர்ட் வே ஆஃப் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணுறாங்க. ரிவைஸ் ரிட்டர்ன், நீங்கள் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, அதை ரிவைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிசம்பர் வரைக்கும் டைம் இருந்து, ஜூலை ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டு, ரிவைஸ் பண்ணால் டிசம்பருக்குள்ளே பண்ணும். இப்போ இந்த டிசம்பர் வந்து மார்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டோட நோக்கம் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டேக்ஸ் கோடை சிம்பிளிஃபை பண்ணி, கம்ப்ளைண்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி, டைம் லிமிட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சு. இப்போ ரிவைஸ் ரிட்டர்ன் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அந்த 3 மாதத்துக்கு ஒரு ஸ்மால் பெனல்ட்டி இல்லை ஃபைன் லெவி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக த இன்டென்ஷன் வந்து இஸ் டு சிம்பிளிஃபை த ஹோல் வே ஆஃப் ஃபைலிங் யோர் ரிட்டர்ன் ஆஃப். இல்லை, இப்போ இந்த ஒட்டுமொத்த சிம்பிளிஃபிகேஷனுமே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் உதவும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஒரு தனி மனிதராக, ஒரு இண்டிவிஜுவலாக நான் என்ன பெருசாக எதிர்பார்த்துருவேன் அப்படின்னா, எனக்கு வந்து டேக்ஸில் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்குமா அப்படின்னா, தனிநபர் வருமான வரியில் இந்த பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான மாற்றங்கள் எதிர்பார்ப்பு இருந்தது, அது எதுவும் நடக்கலை. அப்படின்னும் போது இது எனக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இது ரொம்ப கரெக்டான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த கேள்வி வரும். இப்போ ஒன்றுமே ஸ்லாப் ரேட் இல்லையே. இல்லை, அப்போ தான் நம்ம வந்து 2025ல் பார்க்கணும் சார். 7 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீயாக இருந்தது. 2025 பட்ஜெட்டில் நம்ம வந்து 8 லட்சம் இல்லை 9 லட்சம் ஆகும், 10 லட்சம் சான்ஸே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 12 லட்சம் வரைக்கும் இன்கம் ஏர்னிங்கில் டேக்ஸ் வரல. நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேற்கொண்டே அவங்க கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கிறச்சே இந்த பட்ஜெட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், ஃபுல்லாகவே டேக்ஸ் பே பண்ணக்கூடாதுன்னு. பட் ஐ பிலீவ் தட் ஒரு ரேஷ்னலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டல்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபைலிங் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை சார், உங்களாலே இப்போ எடுத்து ஒரு சேலரி பர்சனால் குவிக்காக எடுத்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க, அது பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு டிஸ்கஷன். சரி, அப்பார்ட் ஃப்ரம் டாக்ஸ் இதில் வேறு என்ன காமன் மேனுக்கு பயனுள்ளதா அல்லது அவன் சார்ந்து இது நல்ல விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்லலாம்? இப்போது நீங்கள் ஒரு எம்எஸ்எம்இ இல்லை ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்கன்னா, அது ஃபண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 crores ஃபண்ட் அலோகேஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி ஒரு காமன் மேனுக்கு யூஸ்ஃபுல்லாக 2 வகை. ஒன்று வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் போகணும். 2வது நீங்கள் ஒரு உமனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுது, எப்படி சேஃப்டி, அதுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு விமன் ஹாஸ்டல் எடுத்துகிட்டு வராங்க.
ஸோ இந்த என்டையர் ஈகோ சிஸ்டமை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. எப்படி சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் எப்படி சேவ் பண்ணுறது, அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், மைக்ரோ ஸ்மால் மீடியமோட டெஃபினிஷன் வந்து இப்போ 250 கோடி டர்ன் ஓவர் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த டெஃபினிஷனாக வரலாம். அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு லோன் அவைல் பண்ணுன்னா ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக வரும், லோன் ஃபாஸ்டராக வரும், செக்யூரிட்டி கொலாட்ரல் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி ஓவரால் அட்வான்டேஜஸும் உண்டு.